சுந்தர் சி அண்ட் வடிவேலு கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஏற்கனவே நிறைய சூப்பரான காமெடி படங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்கிற படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தோம்னா, அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. கேத்ரின் தெரசா டீச்சராகவும் வடிவேலு பிடி மாஸ்டராகவும் வேலை செய்கிற அதே ஸ்கூலில் சுந்தர் சியும் வேலைக்கு வந்து சேர்றாரு. லோக்கல் அரசியல்வாதிகளான மைம் கோபி அண்ட் அருள்தாஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலை தப்பான செயல்களுக்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக சுந்தர் சி தட்டி கேட்குறாரு. இதில் காணாமல் போன பொண்ணுக்கு என்ன ஆச்சு, சுந்தர் சிக்கும் வில்லன் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கதை அப்படியே வேற பக்கம் திரும்புது. ஸ்பாய்லர் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து சொல்லாம இருக்கேன். அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுந்தர் சி தன்னோட வழக்கமான காமெடி ஆயுதத்தை நம்பி களமிறங்கி இருக்காரு. ஆடியன்ஸ் என்ன கொடுத்தா ரசிப்பாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு இந்த சம்மருக்கு களமிறங்கி இருக்காரு. பெருசா கதை இல்லை, லாஜிக் இல்லை, ஆனால் காமெடி இருக்கு, அது போதும் அப்படின்னு தன்னோட கேங்கர்ஸ் கூட வந்திருக்காரு சுந்தர் சி. படத்துக்கு மிகப்பெரிய பலம்னா அது கண்டிப்பாக வைகை புயல் வடிவேலு தான். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பழைய வடிவேலுவை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். சுந்தர் சி கூட சேர்ந்தா மட்டும் வடிவேலு வெடிவேலுவா மாறிடுறாரு. முதல் பாதியில் அவ்வளோவா காமெடி இல்லைனாலும் கூட ரெண்டாம் பாதி அதகலம் தான். குறிப்பா கடைசி அரை மணி நேரம் காமெடி சரவடினே சொல்லலாம். மறுபடியும் பழைய வடிவேலு திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவரோட ஒவ்வொரு கெட்டப்பும் சரி, பாடி லாங்குவேஜ், வசனங்கள் எல்லாமே சிரிப்பை வரவழைக்குது. டைரக்டரா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் சுந்தர் சி நல்ல ஒர்க்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கேத்ரின் தெரசாவுக்கு வழக்கமான சுந்தர் சி பட ஹீரோயின் கேரக்டர் தான், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாணி போஜனுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சின்ன கேரக்டர், அவங்களும் சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் அப்படின்னா அது கண்டிப்பா முனிஷ்காந்த், பக்ஸ், காளையன், ஹரிஷ் பேரடி, சந்தான பாரதின்னு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. படத்துல முதல் பாதி கதை எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியாம போய் முடியுது. ரெண்டாம் பாதி சூப்பரா டேக் ஆஃப் ஆகி அங்கிருந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சத்யா மியூசிக்ல பாடல்கள் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லணும். கிருஷ்ணமூர்த்தியோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. வெங்கட் ராகவோட வசனங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங் முதல் பாதியில கொஞ்சம் கை வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குடும்பத்தோட தியேட்டர்ஸ்க்கு போய் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இந்த கேங்கர்ஸ் ஒரு சரியான சாய்ஸ்.